வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய 30 பொருட்களுக்கு 25% சுங்க வரியை ட்ரம்ப் அதிகரிச்சிருக்கார். இது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% அமெரிக்க அரசு ட்ரம்ப் அந்த சுங்க வரியை அதிகரிக்க அறிவிச்சிட்டாரு. 2ஆம் தேதி அமலாக போகுது. ஆனால் இதுவரையில் மோடி தலைமையிலான அரசு அல்லது பிரதமர் வாய் திறக்கலை. இது இந்திய மக்களுடைய நலன்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான அணுகுமுறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொன்னால் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்படும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், ஒரிசா இப்படி பல மாநிலங்களுக்கு எண்ணிக்கை என்பது குறையும். ஆக இந்த பின்னணியில் தான் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 71ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது ஃப்ரீஸ் பண்ணுற அடிப்படையில் 30 ஆண்டுகளுக்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லை அப்படின்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவாக அறிவித்தார். அந்த கூட்டத்தில் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியும் கலந்து கொண்டு அந்த முடிவை ஏற்றுக்கிட்டாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னையில் பாஜக அல்லாத தென் மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநிலங்கள்லேயும் அந்த அரசியல் கட்சி சார்பு அழைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் 22ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராகவும் கேரள முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் 22ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக இப்படி மக்கள் மாநிலங்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அப்படி நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கக்கூடாது. ஆகவே இந்த பின்னணியில் டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு பங்கேற்கும் அடிப்படையில் பினராயி விஜயன் அவர்கள் அந்த இதில் கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கவலைக்குரிய கண்டிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்பது தமிழகத்திற்கு கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 2152 கோடியை இந்தியை 3வது மொழியாக தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிகளில் அதை அமலாக்கினா தான் நிதி கொடுப்போம் என்று சொல்வது என்பது ஒரு சர்வாதிகார போக்கு மட்டுமல்ல. மாநிலங்களுடைய அந்த உரிமைகள் கூட்டாட்சி என்ற கோட்பாடு அதற்கு முரணாக மத்திய அரசாங்கம் நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் பெரியார் மேற்கோள் காட்டி பெரியாருடைய இதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு காலம் பல விதமாக சொல்லுவார். பெரியார் மேற்கோள் காட்டி உங்களுக்கு மீண்டும் முறை வர தமிழ் உங்களுக்கு காட்டு முன்னாடி மொழிதான் நிதியமைச்சர் சொல்லும்போது ரொம்ப உண்மையாக கண்டிக்கத்தக்கது. சொல்லப்போனால் திராவிடர் கழகத்தை பெரியார் உருவாக்குவதற்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு முன்னதாகவே 1937ஆம் ஆண்டு அன்றைய மாநில முதலமைச்சராக இருந்தவர் மத்திய அரசனுடைய உங்களுக்கு இந்தியை திணிப்பதற்கு முயற்சி எடுத்த போது அப்பொழுது அதை உறுதியாக எதிர்த்தவர் தந்தை பெரியார். ஆகவே அவர் மேற்கோளை காட்டி சொல்வது சரியானதில்லை. ஆகவே மத்திய அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கை கைவிடணும். அடுத்து நீங்கள் வந்துட்டு செய்தி கவலை அளிக்கக்கூடியது நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. குறிப்பாக ஹோலி பண்டிகை வட மாநிலங்களில் முக்கியமான ஒரு விழா. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபி போன்ற மாநிலங்களில் மசூதியை திரை போட்டு முடிச்சு இதை அடைச்சிருங்க, வெளியே வராதிங்க, பிரச்சனையே இல்லை. வேணுமுன்னே உங்களுக்கு 2 மதத்தை சார்ந்த மக்களுக்கு இடையில் உங்களுக்கு மோதலையும் வெறுப்பும் உருவாக்கக்கூடிய அடிப்படையில் மத்திய அரசு நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. இத்தகைய பிரச்சனை கவனித்து கொண்டு விரும்புகிறேன். அடுத்து நான் இதில் திருக்கடையூர் வந்துட்டு நான் பட்ஜெட்டை பார்க்கல. அநேகமாக அடுத்து மாநில செயற்குழு சார்பாக மாநில செயலாளர் பட்ஜெட் சமயம் கட்சியுடைய அறிக்கையை வெளியிடுவார். வரும்போது அப்புறம் நான் பிறகு சொல்கிறேன். அதாவது அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மொழிக் கொள்கை சம்மந்தமாக அவர் பேசுகிற பேச்சுக்கள் இருக்க இதோ உங்களுக்கு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இந்த கொள்கை அமலாக்காரன்றதில்லை. காமராஜர் காலம் தொட்டு அண்ணா முதலமைச்சராக வந்த பிறகு எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர்,
அப்போ மீண்டும் உங்களுக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர்னா இது தமிழ்நாட்டில் அமலாகக்கூடிய ஒரு கொள்கை. திமுக அரசு மட்டும் இல்லை, இது வீணாக உங்களுக்கு வந்து பாஜக அல்லாத மாநில அரசுகளை அவங்க வந்து ஒரு பழிவாங்குவது, வஞ்சிப்பது, நிதியை மறுப்பது என்று ஒரு தவறான இதே. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடுன்ற அடிப்படையில் அந்த எதேச்சியார போக்கில் போகக்கூடிய நடவடிக்கை அடுத்த ஒரு இதே வழியை உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோசமானது தான் நான் சொல்லி காட்டுறேன். இங்கே வந்து சிபிஎஸ்சியில் மற்ற பள்ளிகளில் அந்த குழந்தைகள் விரும்பி இந்தியோ வேறு மொழி கற்றுக்கிறது யாருக்கும் ஆட்சேபிக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான பள்ளிகளில் ஒன்று ஆங்கில வழி கல்வி இருக்குது அல்லது தமிழ் வழி கல்வி இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு அவர் சொல்லும் மாதிரி 30 லட்சம் மாணவர்கள்லாம் தப்பான ஒரு பொய்யை அவர் சொல்கிறார். சீமான் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்டில் நான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் கடுமையாக சாடி வர்றாரு. அதுக்கு அதாவது அவர் இந்த துவக்க காலத்திலேருந்து குண்டக மண்டக பேசுறதுன்ற ஒரு பாணியை கடைப்பிடிக்கிறவர். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தமிழை பற்றி, மொழி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து வரலாற்றை படிக்கணும். சீமான் 47ஆம் ஆண்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அதற்கு முன்னதாக மாநிலங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சொன்னால் இன்றைய தமிழகம், கேரளா, ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகா ஒரு பகுதி, சென்னை ராஜதானின்னு இருந்தது 47க்கு முன்பு. 47க்கு பிறகு சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தியதே கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட கட்சிகளோ காங்கிரஸோ அல்ல. ஆகவே அந்த மொழி வழி மாநில போராட்டத்தை துவக்கிய பிறகு தான் 53ஆம் ஆண்டு ஆந்திரா தனி மாநிலம் ஆச்சு. 56ஆம் ஆண்டு கேரளா தனி மாநிலம், தமிழ்நாடு தனி மாநிலம், கர்நாடகா தனி மாநிலம், மொழி அடிப்பில் மாநிலங்கள் உருவானது. அப்போ மொழி அடிப்பில் மாநிலங்கள் உருவானதில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போராட்டத்தை நடத்திச்சு. ஜீவானந்தம், எம்ஆர் வெங்கட்ராமன் தடியடி வாங்க மண்டை உடஞ்சி போச்சு. அதற்கு பிறகு உங்கள் கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன். 1961ஆம் ஆண்டு விருதுநகரில் சங்கரலிங்கார் என்ற ஒரு காந்திவாதி என்ன காலவற்ற உண்ணாவிரத போராட்டம் என்ன நடத்தினார்னா, மொழி வழி மாநிலம் அமைச்சிட்டிங்க, இன்னமும் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பேர் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு என்று பேச விட்ட வேணும்னு விருதுநகரில் அது அங்கே தேசபந்துன்னு சொல்லி மைதானம், அந்த மைதானத்தில் காலவற்றை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காங்கிரஸ்காரங்க உண்ணாவிரத்தை சீர்குலைக்கிறதுக்கு பக்கத்தில் பிரியாணிலாம் பண்ணாங்க. அந்த உண்ணாவிரத படத்தை ஆதரித்தது மார்க்சிஸ்ட் இந்திய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே. பி ராமூர்த்தி போனார், ஜீவானந்தம் போனார், சங்கரையா போனார், ஜானகிமார் போனார். என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இதுக்காக உங்கள் உயிரை மாற்றிக்கூடாது, நீங்கள் கைவிடுங்க, நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம், தமிழ்நாடு பேர் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஆர் சொன்னதும் அவர் கேட்கலை. 71 நாள் உண்ணாவிரதம் இருந்து மயக்க போட்டு விழுந்த உடனே மதுரை அரசு மருத்துவமனை சேர்த்த பிறகு இறந்துட்டார். நான் இறப்பதற்கு முன்னதாக தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பேசூட்ட வேண்டும் நான் நடத்திய போராட்டத்தை ஆதரித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். நான் இறந்த பிறகு என்னுடைய இறுதி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கம்யூனிஸ்டுகள் செய்யணும்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அந்த உறுதியோடு பி ராமூர்த்தி டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பேசூட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொடுத்தார். காங்கிரஸ் அரசு ஏற்றுக்க அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி முன்மொழி, ஏன்னா தீர்மானத்தை கொடுத்தாரு, ஒரு வழக்கில் அவங்க இந்த இந்திய பிரச்சனையில் வந்து கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்கிறப்ப ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பூபேஷ் குப்தா பிஆர் கூட தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசுகிறார். அவர் சொல்கிறார், பி ராமூர்த்தி அழகாக பேசியிருப்பார், அவர் இல்லை நான் பேசுகிறேன். அப்படி பூபேஷ் குப்தா பிஆர் கூட தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிற போது மாநிலங்களை உறுப்பினராக அந்த அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். அப்பவும் காங்கிரஸ் ஏற்றுக்கல. 67ஆம் ஆண்டு அண்ணா முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு பெயர் சூட்டப்பட்டதே, அதற்கு வித்திட்டது ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அடிப்படையில் வந்து இந்த வரலாற்றை சீமான் படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிட்டோம். அதாவது அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து நோட்டிலேயே பல மொழிகள் இருக்கும். இப்போ அதில் ஒரு மொழியில் உங்களுக்கு ரூபான்னு வைக்க என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே பயன்படுத்துறது வந்து அந்த நோட்டு அடிக்கிறது மத்திய அரசாங்கம் நாசிக்கு இது பண்ணுறாங்க. இது வந்து புழக்கத்தில் போடுறப்போ உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய இது இல்லையே. அதில் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் மட்டால். இப்போ கலைஞர் நூற்றாண்டு இதில் வந்து நாணயம் வெளியிட்டாங்க, அதுலேயும் அந்த குறியீடு தானே சார் இது? அது ஏற்கனவே இருந்தது தானே, இதுவரையிலும் பயன்பட்டது. சரி, ரூபான்றது அந்த குறிக்கு பேரில் அவங்களுக்கு தமிழில் ரூபான்னு போடுறாங்க. அந்த நோட்டில் இருக்க தமிழில் இருக்க எடுத்துருவாங்களா அவங்க?
ரூபா நோட்டில் அது ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் பண்ணுறாங்க. ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது. இது வந்து தவறு ஒன்றும் இல்லை. ஆமாம், தவறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி அவர் வந்து சீமான் வந்து நம்முடைய பர்சனல் விஷயத்துக்கு போகலை. அரசியலில் இப்படி பிரச்சனைகள் வருகிற போது நிதானமாக மெரிட் அடிப்படையில் பேசணும். நான் இது மட்டும் இல்லை, ஏராளம் சொல்ல முடியும். பக்கத்தில் இருக்கிற நெய்வேலியில் 1954ஆம் ஆண்டு அந்த பழுப்புகளை வெட்டி எடுக்கக்கூடிய பணியை துவங்கி தண்ணி உங்களுக்கு வந்து பீரியட் அடித்ததால் இந்த திட்டம் வயபிளாக இருக்காதுன்னு நேரு தலைமையில் அரசாங்கம் கைவிட்டுட்டாங்க. பி ராமமூர்த்தி ஈஸ்ட் ஜெர்மன் போனவர், அங்கே லிக்னைட் மைன்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி நேரு பார்த்து 52 சட்டமன்றத்தில் பி ஆர் ராமமூர்த்தி எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற பிரச்சனை எழுப்பி அதற்கு பிறகு நெய்வேலி என்பது உங்களுக்கு வந்து தொடர்ந்து சுரங்க வெட்டு துவங்கி இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய எரிசக்தி மையமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த நெய்வேலி அந்த நிறுவனத்தை பாதுகாத்த பெருமை என்பது ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உங்களுக்கு வந்து அயன் ஒரு எடுத்து நீங்கள் ஸ்டீல் பிளான்ட் உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிறது அங்கே வந்து உருக்காலையில் உருட்டாலை ஸ்டீல் இது பண்ணுறாங்க. இப்படி ஏராளமாக சொல்ல முடியும். இந்த மாவட்டத்தில் என்னென்ன சமூக பிரச்சனைகளை நடத்திய இயக்கத்தை நான் சொல்ல விரும்பலை. அந்த அடிப்படையில் அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து வரலாற்றை படித்து பார்த்துட்டு பேசணும். தவறுனா தவறு பதில் சொல்லிட்டோம். அப்படி வந்து உங்களுக்கு வந்து அவர் பேசும்போது சரியான ஏற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக சொல்ல முடியும். வெள்ளத்தால் டெல்டா பிரதேசத்தில் மற்ற மாநிலங்கள் மற்ற பகுதிகளில் விவசாயம் சாகுபடி பாதிக்கப்பட்ட போதோ வறட்சியால் பாதிக்கப்பட்ட போதோ மார்க்சிஸ்ட் உறுதியாக போராடி இருக்குது. இப்போ சட்டமன்ற கூட்டம் துவங்கியிருக்கு. இந்த மாவட்டங்களில் பாதிப்பு சம்மந்தமாக எங்களுக்கு சட்டமன்ற இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இது சம்மந்தமாக வலியுறுத்தி பேசுவார். அரசாங்கம் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவும் நானும் வற்புறுத்துறேன்.